காதலுக்கு எதிரியாக அப்பாக்களையும் அண்ணன்களையும் தம்பிகளையும் முறுக்கேற முன்னிறுத்தி காட்டிய தமிழ் சினிமாவில் அதன் பின்னணியில் இருக்கும் அம்மாக்களையும் அவர்களின் உணர்வுகளையும் இதுவரை யாரும் பதிவு செய்யாததை, அதுவும் ஒரு பெண் இயக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்பது புதுமையாகத்தான் இருக்கிறது. காயல் கண்டிப்பாக கலங்க வைக்கும் என்று நம்புகிறோம். தற்போது விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஜே ஸ்டுடியோஸ் தயாரிப்பாளர் திரு ஜேசு சுந்தரமாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் தமயந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்த வந்திருக்கும் திரு மதிப்பிற்குரிய மருது சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அஜயன் பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மற்றும் எழுத்தாளர். இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதிஷா வினோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிவேதிதா லூயிஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தோட குழுவினர் கதை நாயகன் லிங்கேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மித்ரன் ஜவஹர் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மித்ரன் சார் போய் உட்கார அனுமோல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்வாகதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் கார்த்திக் சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் ஜஸ்டின் கென்னையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் பிரவீன் பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐசக் வர்கீஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ஜே பரத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடலாசிரியர் ரமேஷ் வைத்தியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டப்பிங் முத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பூமியின் சரித்திரத்தை புனிதமாக்க சினிமா என்னும் சின்ன புள்ளி கைப்பிடித்து கோடம்பாக்கம் அழைத்து வரும். அப்படி அழைத்து வந்தவர் ஜே ஸ்டுடியோஸ் ஜேசு சுந்தரமாறன். தன் முதல் படைப்பை சாதியில்லா சமுதாயமாகவும் மனிதத்தை நேசிக்க வேண்டும் என்று சொல்லும் காயல் படத்தின் தயாரிப்பாளரை அன்புடன் வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதெல்லாம் எய்தலாம். வையத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையோர் இன்புற்றிருதல் இயல்பு என்ற பாரதியின் வரிகளை நினைவு கூறிக்கொண்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், படக்குழுவினர் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் ஜே ஸ்டுடியோஸின் காயல் படக்குழுவின் அனைவரும் சார்பாக வருக வருகவென்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். படத்தின் பெரும் பலமே படத்தோட ஒளிப்பதிவாளர் பாண்டி, நாகை, வேளாங்கண்ணி, பிச்சாவரம் என்று
கடலின் அழகையும் காதலின் ஆழத்தையும் தன் கேமராவில் படம் பிடித்து காட்டிய ஒளிப்பதிவாளர் கார்த்திக் சுப்பிரமணியம் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம், பிரஸ்காரம் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து எனக்கு தமிழ் மேம் ஒரு 1 இயர் பேக் சொன்னாங்க. இந்த படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று பண்ணோம். தேன்முல் சாங் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, டக்கு நம்மளே கூப்பிட்டுட்டாங்களா, அதான். ஸோ என்னென்னா அந்த சாங் மூலிமா தான் எங்களுக்கு இந்த ப்ரொடியூசர் ஆக்சுவலாக பேசினோம். இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு 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 நார்மலாக நடக்கிற ஒரு 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 கதை தான் ஆக்சுவலாக இது. என்னென்னா இப்போ ஆணவ கொலை நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து என்னென்னா அதை பேஸ் பண்ணி இருக்கும். பட் ஆனால் அதை எப்படி சொல்கிறது, அது ரொம்ப பேரை வந்து புண்படுத்தாமல் அது ஒரு நேச்சுரலாக சொல்லி முடிச்சிருக்கோம். படம் பாருங்கள். கேமரா ட்ரை பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றி. நன்றி. கைக்குழந்தையின் சிரிப்பழகு, கைத்தடி கிழவனின் புன்னகை அழகு, பாசம் காட்டும் பாட்டி அழகு, மனம் திறக்கும் மனைவி அழகு, அன்பை அக்கறையை அள்ளி கொட்டும் அன்னை அழகு, மதம் சாதி மறந்தால் நாடே அழகு, இத்தனையும் பேசப்போகும் காயல் இசையும் அழகு, உணர்வுகளை உள்ளடக்கி தந்த பாடல்களை தந்த இசையும் பேசட்டும் என்று அழைக்கிறோம் இசையமைப்பாளர் ஜஸ்டின் கென்னையா அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு ஆல் மீடியா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என் பேர் ஜஸ்டின் கெனானியா, ஒரு லெட்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைரக்டர் தமயந்தி மேடம், அவங்கள வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் ரேடியோவில் இருந்து. நான் மியூசிக் பண்ணுவேங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். லேட்டராக அவங்களோட தடயம்னு ஒரு ஷார்ட்க்கு நான் மியூசிக் பண்ணியிருந்தேன். பேரலாக அவங்க வந்து ஆஸ் அ ரைட்டராக லிரிசிஸ்டாக அவங்க வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் லிரிசிஸ்டாக எல்லாமே ஒர்க் பண்ணி ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தா இன் எனி க்ரைட்டீரியா அவங்க வந்து யாருனாலும் யூஸ் பண்ணியிருக்க முடியும், எல்லாருமே பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ இன் சம்வேர் நான் மியூசிக் பண்ணால் அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வெரி ரேர் ஆக்சுவலாக. இது வந்து ஸோ மியூசிக்காக அவங்க எம்எல்எஸ்க்கு ட்ரஸ்ட்டை நான் மீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்ரூவ் பண்ண ஜே ஸ்டுடியோஸ் ஜெசு சுந்தரமாறன் சார், தேங்க்ஸ் அலாட். ஒர்க் பற்றி சொல்லும்போது ரொம்ப சின்சியராக இந்த மூவி ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக தமயந்தி மேடம் வந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ், எதுலேயுமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட இருக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து 99% முடிச்சிட்டோம், எல்லாமே கேட்டாங்க, எல்லாமே ஃபைனலாக லாக் பண்ணுற ஸ்டேஜ். அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். அதில் வந்து அவங்களுக்கு காலில் வந்து ஒரு லிகமெண்ட் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆல்ரெடி எல்லாமே கேட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபைனலி அவங்க வந்து இல்லை ஒரு 2-3 days கழித்து வந்து கால் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு ஓரளவு நடக்க முடியுது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் என்னோடய ஒர்க்கிங் ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். 5 minutes-ஆக ஏறி வராங்க. ஏறி வந்து உட்காந்து, ஸோ அது ஒரு டைம் மட்டும் இல்லை, 2-3 times அந்த மாதிரி ஒரு ரிவிஷன்ஸ்க்காக வர வேண்டியதாகி போச்சு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து நான் வந்து கண்டிப்பாக ஸ்டுடியோ மாண்டர்ஸில் கேட்டு தான் நான் அதை வந்து லாக் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் அவங்க கிடைச்ச ரிசோர்ஸில் அவங்க எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணல. அண்ட் தென் மூவி வந்து ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு காதல் இல்லாத ஒரு காதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு ஹாரர் ஃபீல் இருக்கும், ஆனால் ஒரு பேயோ ஒரு பயமுத்துற மாதிரி அந்த மாதிரி எலிமெண்ட் ஒரு கோஸ்ட் மூவியில் இருக்கிற மாதிரி இருக்காது. பட் ஆனால் அந்த எமோஷன் இருக்கும். ஒரு த்ரில்லர் மூவிக்குரிய ஃபீலும் இருக்கும். ஆனால் ரெகுலராக நம்ம பார்க்குற ஒரு
காப்போ இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டைப் அந்த மாதிரி இருக்காது, ஆனால் அந்த ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி சீன்ஸை நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம பிஜிஎம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது அதை அப்படியே கன்வே பண்ணுற முடியும். ஆனால் இது எல்லாமே மல்டிபிள் லேயர்ஸாக ஒரு ஹிடனாக இருக்கும்போது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை எல்லோரும் சேர்த்து ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். நான் கொஞ்சம் பேர் தான் மீட் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி தான் நிறைய பேர் நேரில் மீட் பண்ணியிருக்கிறேன். எடிட்டர் பிரவீன், கார்த்திக், கேமராமேன், எக்ஸ்ட்ரானரி, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அமேசிங்காக இருந்தது. அண்ட் தென் டு ஆல் தி சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். படம் பாருங்கள், நிச்சயமாக ஒரு சோல்ஃபுல் கனெக்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தற்கொலைக்கு எதிராக போராடும் ஒரு பெண் தானும் தற்கொலை செய்து கொண்டால் இந்த சமூகத்திற்கு அவர் சொல்லி போன செய்தி என்ன? காதல் கதையை காயல் கதை மூலம் இம்மையும் குறையாமல் உணர்ச்சிகளால் அடுக்கி சொல்ல போகும் எடிட்டர் பிரவீன் பாஸ்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் காயல் ஒர்க் பண்ணுறதே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு அதான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்துட்டு மேடம் தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க கூட அந்த தடயம்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அப்புறம் இந்த படம் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸே வந்துட்டு ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய படம் பண்ணலாம், பட் சில படங்கள் வந்துட்டு ரொம்ப கண்டென்ட்டாக சோல்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஆத்மாத்மா இருக்கும், நேர்மையாக இருக்கும். ஸோ அந்த நேர்மையான ஒரு படம் இது. ஏன்னா ஒரு படத்துக்கு ரைட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ரைட்டர் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்ற போது கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும், எந்த குழப்பமும் இல்லாமல். அது எடிட்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது, கரெக்டாக இருக்கும், லிமிட்டாக இருக்கும். ஸோ அந்த கதையை குழப்பம் இல்லாமல் அழகாக சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது டைரக்டர் அண்ட் டீம். ஸோ ஜேசு சாருக்கு வந்துட்டு பெரிய நன்றிகள். ஏன்னா இந்த படத்தை அவர் வந்துட்டு முதல் படமாக எடுத்து நேர்லேயே மீட் பண்ணாமல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல கதைகளை எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஜே ஸ்டூடியோஸில் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. ஓகே, அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சாரி தேங்க்யூ. காதல் படங்கள் வாரந்தோறும் வந்து கொண்டே இருந்தாலும் காயல் போன்ற கதைகள் நம்மை கலங்க வைக்கும். அப்படி ஒரு உணர்ச்சிகரமான படம் தான் இது. சமூக பிரதிபலிப்பை தன் பாடலில் தந்திருக்கும் பாடலாசிரியர் ரமேஷ் வைத்தியா அவர்களை பேச அழைக்கிறோம். பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஆடியோ லான்ச் நடக்கின்றது. ஒரு நல்ல நல்ல மாலை, ஒரு வெக்கைக்கும் அந்த குளிருக்கும் நடுவில் உள்ள ஒரு மாலை. அதில் இந்த ஆய கலைகள் 64, அதில் அநேக கலைகள் தெரிந்தவர் என் அக்காவும் இந்த படத்தின் இயக்குனருமான தமயந்தி அவர்கள். ஓவியமும் ஊறுகாய் போடுவதும் என்ன ஒன்று தாரதமியம் இல்லாமல் வெவ்வேறு திசைகளில் போயிட்டு செய்யக்கூடியவர்கள். ஆனால் பல காரியம் செஞ்சால் அது சரியாக வராது அப்படிங்கிற ஒரு பொது கருத்து ஒன்று உண்டு. ஆனால் எந்த காரியம் செய்தாலும் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத வந்து தமயந்தி அவர்களிடம் பார்த்து நான் பல சந்தர்ப்பங்களில் வியந்தது உண்டு. அதாவது அவர்களோடு கூடிய வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவங்க வேலை பார்ப்பதை நான் பார்க்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாமே அது முழுக்க கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய கச்சித விருப்பம் என்னை எப்பொழுதும் கவர்ந்தே வந்திருக்கிறது. நமக்கும் கச்சிதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொரு ஆள் ரொம்ப கச்சிதமாக இருந்தாங்கன்னா ஒரு பெரிய மரியாதை வரும் அல்லவா? அந்த மரியாதை. இந்த ஓவியர்னு சொல்லிட்டேன்ல, ஒரு 5 வரியில் ஒரு சின்ன கதையை சொல்லிடலாம்னு பார்க்குறேன். ஒரு பெரிய நாடு, பெரிய தேவாலயம், அந்த ஒரு ஓவியர், இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஓவியர் பேர் எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த ஓவியர் பேர் கடைசியில் தமயந்தின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு 60 அடி உயரம் 70 அடி உயரத்தில் இருக்குது. அதிலெல்லாம் அந்த தேவாலயத்தில் பல விதமான ஓவியங்கள், அந்த ஆலயத்தினுடைய அந்த புராண கதைகளினுடைய ஓவியங்களை வரைகிறான். பல நாட்டு மந்திரிகளும் மன்னர்களும் வந்து குவிய போகிறானுங்க. நாளைக்கு திறப்பு விழா அப்படிங்கிற பொழுது ஓடிப்போய் இந்த ஓவியர் அவங்க பெரிய தலைமைச் செயலாளரை சந்திக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் தள்ளி போட முடியுமாங்கிறான். அதனால் நடக்கிற காரியமா
எத்தனை பேர் வந்துட்டாங்க, விருந்தாளிகள் வந்துட்டாங்க, பார்த்தே தீரணுங்கிறப்ப இல்லை, ஒரே ஒரு ஓவியத்தை மட்டும் திருத்திக்கிறேன், அதை காயறதுக்கு 2 நாளாக 2 நாள் கழிச்சு வைங்க. எங்கேயா ஓவியம் இருக்குன்னா அந்த அந்த மூலையில் கையை காமிச்சிருக்கான், கண்ணே தெரில. அந்த விதானம்னு சொல்லுவாங்கள்ல, ரூஃபே தெரியலையா, அங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா யாருக்கும் தெரியாத பண்ணவன்னு அந்த ஓவியம் சொன்னால் எனக்கு தெரியும்னு சொன்னான். இதை நான் போகிற போக்கில் சொன்னால் கூட இதை படிக்கும்போது எனக்கு கண் கொஞ்சம் அப்படியே கலங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணி விட்டது. என்னைக்காவது எப்பயாவது ஏதாவது ஒரு வவ்வால் கூட அதை பார்த்துருமில்ல, பறந்து போகும்போது அங்கே ஒரு தப்பு இருக்குன்னு அதை திருத்துவேங்கிறது இருக்குல்ல. அதனால் அந்த ஓவியருக்கு தமயந்தினோட பேர் வச்சிடலாம். இந்த இதில் எனக்கு இந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்தோடு பல விஷயங்களில் எனக்கு தொடர்பு ஏற்படும். பார்ப்பதற்கு முன்னால் எனக்கு 2 தொடர்பு. ஒன்று இயக்குனர் தமயந்தி, இன்னொன்று இசையமைப்பாளர் ஜஸ்டின். அதில் ஜஸ்டின் நம்ம சொன்னோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் பார்த்தீங்களா, அதை பின்னால் அந்த பேரை பார்த்துட்டு நான் கரெக்டாக சொல்லுவேன். அதில் அந்த பெர்ஃபெக்ஷன் எல்லாத்துலேயுமே தெரிகிற பொழுது நமக்கு குறைந்தபட்சமாக ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிலிம் கிடைக்கும், அதை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் எங்கெங்கெல்லாம் நாம் ஈடுபடுகிறோம், எங்கெல்லாம் விலகுகிறோம், ஒருவேளை விலகுவதாக இருந்தால் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நானும் படம் பார்க்க அவளோடு காத்திருக்கிறேன். எனக்கு இதில் ஒரு ஓரமாக அணில் மாதிரின்னெல்லாம் சொல்லிடக்கூடாதோ, சொல்லுவோமே, இப்போ என்ன ஆயிரப்போது, எவ்வளவோ சொல்கிறோம். அணில் மாதிரி ஒரு ஓரத்தில் மணலை சுமந்து செல்லும் வாய்ப்பு எனக்கும் கொடுத்ததற்கு இயக்குனருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளருக்கு என்னுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி நம்ம எடிட்டர் கேட்டுக்கொண்டதை போல் இந்த மாதிரி சின்ன சின்ன படமாக நல்ல நல்ல படமாக நிறைய வரட்டும். அதற்கு ஜேஎஸ் ஸ்டுடியோஸ் ஒரு தொடர்ந்து இதில் இயங்க வேண்டும் என்று வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். உங்கள் வாழ்த்திற்கு நன்றி சார். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். பார்க்கும் போதெல்லாம் பரவசம் செய்யும் முகம், இளமையின் துடிப்பு, மத்தாப்பு கொளுத்திய சிரிப்பு, இவரின் குரலும் நடிப்பும் கோடம்பாக்கு புத்தகங்களில் அட்டையில் இடம் பிடிப்பார் என்று நம்பிக்கையோடு அழைக்கிறோம் ஸ்வாகதா அவர்களை. வணக்கம் எல்லாருக்கும். நான் ஸ்வாகதா கிருஷ்ணன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி தமயந்தி அக்காக்காவும் ஜேசு சார்க்காவும் தான். ஆக்சுவலி காயல் என்னோடய முதல் படம். நான் ஒரு பின்னணி பாடகியாக தான் இருந்தேன். ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமாவில். எனக்கு ஐடியாவே இருக்கலை, நான் ஆக்டிங் எல்லாம் வருவேன்னு எனக்கு ஐடியாவே இருக்கலை. ஆனால் அப்போது ஒரு நாள் இவங்களும் என்னோடய ஃபியான்ஸே, எனக்கு இப்போ அவர் தான் என் கணவர், அவங்க 2 பேரும் கதை சொன்னாங்க அக்கா. அப்போ கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக ஆயிடுச்சு, ரொம்ப செல்லம் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து சொல்லி, நீ பண்ணணும், ஏன் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, உனக்கு இவ்வளோ அழகான ஒரு கதாபாத்திரம் அமுதாங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு, நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணி காயல் படத்துக்குள்ளே நான் அப்படி தான் நுழைஞ்சேன். ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க தமயந்தி அக்கா. கதை சொல்கிறதே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு சொன்னால் எப்படியே கேட்கும் இல்லையா, கண் அசைக்காமல் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க தமயந்தி அக்கா கதை சொல்லும் போது. அப்போ எனக்கு அவங்க மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் காயல் படம் குள்ளே வந்துட்டேன். ஜேசு சாரை தான் முதல் நாள் நான் பார்க்குறேன். நான் அவரை மீட் பண்ணதே இல்லை. ரொம்ப அருமையான மனிதர். ஃபோன் பண்ணால் கூட மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 4 வரி தான் பேசுவார். அதுவாம்மா இதாம்மா, சரிம்மா, ஓகேம்மா, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, அவ்வளோதான் சொல்லுவார். ஸோ வண்டர்ஃபுல் கை. அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்கில் எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது. ஆக்சுவலி நான் தியேட்டர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவோட அனுபவம் எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லிக் கொடுப்பாங்க. அதை லிங்கேஷ் எனக்கு ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம ஹீரோ லிங்கேஷ், அது பாரு அன்றைக்கி அக்கா சொன்னாங்கல்ல, அது மாதிரி பண்ணு கம்ஃபர்டபுளாக இரு சொல்லிவிட்டு என்னை ஒரு கைத்தாங்களாக கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு லிங்கேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு. இப்படி பண்ணு அப்படிலாம் சொல்லுவார். மோர் லைக் படி ப்ரோ. தென் அனுமோல் சேச்சி, எனக்கு கண் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சீன் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள், ரொம்ப எமோஷ்னல் ஒரு சீனு.
அப்போது ஸ்வாகதா உன்னோட கண்ணிலேயே நீ வந்து நிறையா கன்வே பண்ண முடியும், நிறைய கான்வர்சேஷன் வைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என் ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அனுமோல் சேச்சி. மறக்கவே மாட்டேன் நான். சேம் ஷிஸ் அமேசிங். அனுமோல் சேச்சி வந்து இன்னும் நிறையா நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் டாடி, ஐசாக் டாடி, நாங்கள் பயங்கர சில் buddies. We have had great fun during the shoot. And Justin sir, thank you so much. எனக்கு தேன்மொழி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச அளவு பாடிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சார், தேங்க்யூ. எனக்கும் நானும் ஒரு சினிமா ஃபேஸ், ஒரு கேமரா ஃபேஸ்னு எனக்கே நீங்கள் காமிச்சிங்க. நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸ் இருக்கலை. நான் படத்துக்குள்ளே நடிக்க வந்தப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது கார்த்திக் சாரோட கேமரா ஒர்க். அண்ட் எடிட்டர் பிரவீன் சார், தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிபடி ஹூஸ் யுவர். ஒரு சின்ன ஒரு இன்றைக்கி ரொம்ப மெமரபுளாக ஒரு விஷயம் நடந்தது. அது நான் இன்றைக்கி சொல்லி ஆகணும். அங்கிள் ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் வந்து நான் பிறந்த நாள்லேருந்து எனக்கு அவரை தெரியும். ஆனால் அவரை இன்றைக்கி தான் தடவை நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு வந்து பார்த்தது எனக்கு ஷாக் ஆகிட்டேன். நான் இன்றைக்கி எங்கள் அப்பாவும் ட்ராட்ஸ்கி மருது அங்கிளும் வந்து சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இன்னி வரலையும் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவா அப்பா என்னோடய அப்பாவும் ரெண்டு பேரும் மதுரை தான், நானும் மதுரை தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. எங்கள் அப்பாவும் மதுரை தான் பிறந்து வந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் மெஜரா கோட்ஸில் போய் டெய்லர் பண்ணி வாங்கி கொடுத்தது ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் தான். ஸோ இது வந்து எங்கள் அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்கும் ட்ராட்ஸ்கி அங்கிளுக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் வேறு மாதிரி ஜீனியஸ், க்ரியேட்டிவ் ஜீனியஸ். எங்கள் அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தார். எங்கள் அப்பா எனக்கு பிறந்த நாள்லேருந்து ட்ராட்ஸ்கி மருது அவரோட படங்கள் பாரு, விகடனில் காமிப்பார், அவரோட படங்கள் காமிப்பார். அத்தனை விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி, நீ சினிமாவில் போகணுமா, நீ போகலாம், நீ பாடலாம், நீ என்ன வேணுமோ பண்ணலாம் தங்கம், ஆனால் இந்த மாதிரி வரணும், யூ ஷுட் பி சச் எ ஃபைன் ஆர்டிஸ்ட் லைக் ட்ராட்ஸ்கி மருதுன்னு சொல்லி வளர்த்தாரு. எங்கள் அப்பாவே இன்னும் ட்ராட்ஸ்கி அங்கிளை பார்க்கல. இத்தனை வருஷத்தில் நான் தான் பார்த்துருக்கேன். அவங்க சென்ட் மேரிஸில் படித்த டைமுக்கு அப்புறமா இன்றைக்கி எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹோல் சர்க்கிள். நான் ரிஷிகேஷில் இருந்தேன் நேற்று நைட்டு. இந்த ஈவெண்ட்டுக்கு இம்மீடியட்டாக கிளம்பி ஐ கேம் ஆல் தி வே. எனக்கு அங்கிள் வராருன்னு தெரியாது. ஸோ திஸ் ஹஸ் மேட் மை ஹோல் childhood till today so meaningful. I thank you so much Damayanti Akka for this incredible opportunity to meet uncle at Kayal audio launch, and it means a lot for me. எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ், ரைட்டர்ஸ் இருக்கீங்க. உங்களுடைய எல்லா அப்ரிசியேஷனும் அக்கா எனக்கு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தட்ஸ் ஆல். பை. தேங்க்யூ. ஒரு வாரம் மட்டும் பிரியாமணி ஓகே. ஐயோ ஷையாவுதே. ஒரு வாரம் மட்டும் பிரிஞ்சாலே போதோ, என் போர்வையோ உனையே கேக்கோ, சடுகுடு ஆட்டம் தொட போட மனசுதான் காரணம். அடடடா சொல்லி அடங்கிடா, ஒன்ன திருத்ததான் பார்க்கணும். சாரலில் ஒரு தேநீர நீட்டுற என் கண்ணாளா, கொடையில ஒரு மழையில நீ வானத்த கண்ணூர கொண்டாந்து சீத்தாயடா. சாரி ஜஸ்டின் சார், ரொம்ப மொக்கையா பாடி நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க.
பட் எல்லாருக்கும் நன்றி மீடியா. நான் ரொம்ப 16 வயசு பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து என்னோடய பாட்டிலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. நான் இப்போ அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை ஃபிலிம்ஸில், இருந்தாலும் இத்தனை பேரை பார்க்க கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் கீப் சப்போர்ட்டிங். காயலுங்கிறது ஒரு அழகான ஒரு கதை. அது அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சதில் தமயந்தி அக்காவோட வாழ்க்கை தான் அந்த கதையில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ரிவர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். எல்லாரும் உங்களோட எல்லா சப்போர்ட்டையும் என்கரேஜ்மெண்ட்டையும் இந்த மாதிரி சின்ன கதைகளுக்கு சின்ன படங்களுக்கு கொடுத்து அதை பெரிய படங்களாக பெரிய வெற்றி படங்களாக ஆக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பேசுபவனை விட கேட்பவனே அதிக புத்திசாலி என்பது போல் இவர் அதிகம் பேசியதில்லை, இவர் படைப்புகள் மட்டுமே பேசப்பட்டுள்ளது. தனுஷ் வெற்றியில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. உத்தமபுத்திரன், யாரடி நீ மோகினி, குட்டி என்று கோடம்பாக்கத்தில் கொண்டாடிய படங்கள் பல. அழைக்கிறோம் படங்களின் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் அவர்களை. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் எப்படி செட் ஆச்சுன்னு ஒரு கதை சொன்னாங்க ஏவியில். அது பார்க்காமலே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சது செட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்ம காதல் கோட்டை படத்தில் அஜித்தும் தேவயானி பார்க்காமலே லவ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ பார்க்காமலே ஒரு ப்ராஜெக்டை கதை கேட்டு அவர் ஓகே பண்ணியிருக்காருன்னா அந்த கதை மேலேயும் அந்த டைரக்டர் மேலேயும் எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் இல்லை? ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு சின்ன கிளாப் பண்ணலாம். ஆக்சுவலாக ஜெயஸ் சார் கூட நானும் ஒரு தடவை ஃபோனில் பேசியிருக்கேன். ரொம்ப ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு, இவருக்கு என்ன பெருசாக தெரியும் சினிமா பற்றி அப்படின்னு நினச்சி பேச ஆரம்பித்தேன். ஆனால் நிறைய பேசினார். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஃபோன்லேயே. ஸோ நானும் இப்போ தான் அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க. அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். காயல் படம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த டைட்டில். அது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அந்த படத்துக்கும் கதைக்கும் அந்த டைட்டிலும் நம்மலாம் தலையை உடச்சிக்குவோம். பழைய படத்துலேருந்து என்ன பாட்டை வச்சு டைட்டில் வைக்கலாம் அப்படின்லாம் யோசிப்போம். பேக் வாட்டர்னு நினைக்கிறேன் இல்லைன்னா கடல் சார்ந்த இடமும். அது இல்லாமல் அந்த கடல் சார்ந்த இடம், கடல்லேருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு நீர்ப்பரப்பு இருக்கும்ல, அதை கூட காயல்னு சொல்லுவாங்க, பேக் வாட்டர் மாதிரி. அது நான் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னே ஐயோ காயல்னா இது அர்த்தமா, அப்போ எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த டைட்டில் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாகவும் இருந்தது. ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரோ இல்லை ஒரு கவிஞரோ தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை யோசிக்க முடியும். ஸோ அந்த டைட்டில் மட்டும் இல்லை, அந்த படம் நான் பார்த்துட்டேன், அதனால் நான் தைரியமாக பேசுவேன். இந்த படம் நிஜமாகவே ஒரு கவிதை மாதிரி இருந்தது. நீங்களும் பார்க்கணும், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். தமயந்தி மேம் எனக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் ஹாட் ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ தான் அவங்கள மீட் பண்ணோம். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்களோட எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சோஷியல் மெசேஜ் ஒரு இது இருக்கும், ஒரு சின்ன அரசியல் இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக எழுதுவாங்க. நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவங்க டைரக்ஷன் பண்ணது தான். எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் அவங்க முக்கியமான இடத்துல அவங்க இருக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. ஸோ அதாவது கமர்ஷியல் படங்களும் நிறைய பண்ணணும், முன்னணி இடத்துல அவங்க வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனுவல் மேமோட மலையாள படங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. எனக்கு தெரிஞ்ச அயலிக்கு முன்னாடிலாம் இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. லிங்கேஷ் அவரும் தெரியும், பரியர் பெரும்பாலில் பார்த்துருப்பீங்க, மிரட்டியிருப்பார். ஸோ எல்லாத்துக்குமே இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். டெக்னீஷியன்ஸ் மெயினாக கேமராமேன் கார்த்திக், நீங்களே விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அவரோட ஒர்க் பிடிக்கும், அவரையும் தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களும் வேறு லெவல் போயிடுவீங்க, என்னோடய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் நிஜமாகவே இதெல்லாம் மேடைக்காக சொல்லலை, நீங்களே பாட்டு கேட்டிருப்பீங்க, சூப்பராக இருந்தது. திருச்சிட்டம்பலத்தில் தேன்மொழி சாங் எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதை விட இந்த பாட்டு ஹிட் ஆகணும் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், எடிட்டரும் இதில். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை திரும்ப ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. நிஜமாகவே சொல்கிறேன்,
அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்காகவே வந்து எல்லாருமே பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னோட சின்ன வேண்டுகோள் அது. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காணும் அதிசயமாய் உன் கண்கள், கவரும் பேச்சும் மனம் கரையும் நடிப்பும், தேர்ந்தெடுக்கும் கதாபாத்திரங்கள், நீலவான மாளிகையில் விண் மாளிகை போல கொடுக்கும் கதாபாத்திரங்களில் திரையில் ரசிகர்களை இறுக பற்றும் கதையின் நாயகி. இவர் நடிப்பில் மனம் பதறடிக்கும், மனம் சிதறடிக்கும் நடிகை அனுமோல் அவர்களை பேச அழைக்கிறோம். ஆமாம், எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு எக்கோ எல்லாம் வந்துச்சு, எனக்கே பயமாயிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. என்னென்னா எல்லாரும் ரொம்ப அழகாக, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், நான் எப்போவுமே அதை சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறையா இது நான் கேட்குற தமிழ் இல்லையே, வேறு மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்களே, ரொம்ப போய்ட்டிக்காக ரொம்ப அழகாக எல்லோரும் தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கேரளா மலையாளி குட்டி. ஸோ என்னோட தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே எல்லோரும் பேசுனதுக்கு கண்ணுப்படாமல் இருக்கிறதுக்கு என் தமிழ்னு நினச்சிக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு, இந்த சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இங்கே நாங்களே சப்போர்ட் வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. குட்டி படமாக நல்ல கண்டென்ட்னு நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே, ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போவே நான் வந்து தமயந்தி இது எப்போ பண்ணுறதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க, நம்ம டேட் மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் அப்போ மலையாளத்தில் நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்த டைமில் தான் வந்து சொன்னாங்க. ஸோ தமயந்தி அது கரெக்டாக மைண்டில் வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்பிட்டு, இந்த கதை தான் அதுக்கு ரீசன். எனக்கு தமயந்தியை தெரியாது, முன்னாடி எதுவுமே தெரியாது தமயந்தியோட ஒர்க் எதுவுமே. பட் இந்த கதை கேட்டு பிடிச்சி, இந்த கண்டென்ட் பேசப்பட வேண்டியது, இந்த கண்டென்ட் எனக்கு எல்லா மக்கள்கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினாக என் உள்ளேருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணுன்னு நினச்சது. அதுக்கப்புறம் எனக்கு தமயந்தி கூட பேச அவரோட லைஃப் பர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், அவங்க ஃபிலிமை பார்க்குற விதமாகட்டும், அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷனில் பார்த்துட்டே இருந்தது. அது ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு. அண்ட் ஜெசு சார், எல்லோரும் சொன்ன மாதிரி நானும் இன்றைக்கி தான் ப்ரொடியூசரை பார்க்குறது ஃபஸ்ட் டைம். ஃபோனில் மெசேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் பேசினது கூட இல்லைன்னு, வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கமிட் பண்ணுறதுக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம், இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும், இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும், உமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பாக ஜே ஸ்டுடியோஸ் இங்கே நிறைய படங்கள், நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்கும், அண்ட் சார் மலையாளம் சினிமா பற்றி கூட யோசிங்க சார். தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்ணுறேன். அண்ட் ஐ எம் விஷிங் ஹிம் அண்ட் மை டீம் எல்லாருமே, ஆக்டர்ஸ் ஸ்வாகதா, ஐசக் சார், லிங்கேஷ், காயத்ரி, எல்லோரும் ரொம்ப, நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி இங்கெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி, வி நெவர் ஃபெல்ட் லைக் ஒரு ஷூட்டிங் செட்டில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுன்னு. அந்த வீட்டில் அந்த கேரக்டர்ஸ் மாதிரி அந்த வீட்டிலே வாழ்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஒன், அவ்வளோ பெரிய டீம் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணல. ஸோ இருக்கிற நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக மியூச்சுவலாக அங்கங்கே ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி இருந்தது. ஸோ அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். பட் அந்த அட்வைஸ் நான் மறந்தது. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. அண்ட் கார்த்திக் சார் எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, என்ன சொல்கிறது, ஆக்டிவாக சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ சார் கேமரா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி தான் கேமரா முன்னாடி நிற்கிறது. பிகாஸ் அங்கே ஃபுல்லாக அங்கே சார்ஜ்டாக எப்பவும் இப்படியே இருப்பாங்க. சும்மா நின்னதே நான் பார்த்தது கிடையாது. ஆல்வேஸ் இப்படி இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் பாஸ் பண்ணியிருக்கு சார். அண்ட் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத விட அழகான ஃப்ரேம்ஸ், இப்போ ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது, இப்போ பிக் ஸ்க்ரீன்லலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக நல்லா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஸோ ரொம்ப அழகான, ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்காங்க படத்தில். அண்ட் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் எடிட்டர் சார், பிரவீன் சார், நாங்கள்லாம் எவ்வளோ குட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி எங்கே மேட்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணோம், அதெல்லாம் கரெக்டாக நல்லா அழகாக
காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் சார், இட்ஸ் யோர் டே ஆடியோ லான்ச். அண்ட் லிரிக்ஸாக இருந்தாலும் ராஜேஷ் சார் அண்ட் தமயந்தி மேம் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணது. நான் முன்னாடி கேட்டிருக்கேன், பட் இப்போ நோட்டீஸ் பண்ணப்போ நான் ஏன் இது முன்னாடி ரீல் பண்ணலேன்னு இப்போ தான் யோசிச்சது. ஸோ நெக்ஸ்ட் டேஸ் அதுதான் முதல் வேலை. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இமோஷ்னலாகவும் மியூசிக்கலாகவும் எங்கேயோ நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த மியூசிக்கில் அந்த படத்தில் எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சது. ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த கேரக்டராக மாற்றுறதுக்கு காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல். அண்ட் நீங்கள் எல்லோரும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தது என்னோடய கரியரில் உங்கள் சப்போர்ட்னால தான் எனக்கு மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வர முடிஞ்சுது. ஐ ஹோப் அந்த சப்போர்ட் இனியும் இருக்கும்னு. அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள், நல்ல கண்டென்ட் பேசப்படுற படம், நீங்கள் ஆஸ் அ மீடியா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் இன்னும் நிறைய கண்டென்ட்ஃபுல்லான நல்ல சினிமா எடுத்து வரும். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அது இருக்கும் எங்கள் கூடன்னு ஐம் எக்ஸ்பெக்டிங். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் நிறையா ஸ்னேகம். தேங்க்யூ. அண்ட் கவிதா, ரொம்ப நல்லா அழகாக பேசுகிறீங்க. தேங்க்யூ. அண்ட் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க. சேர் போட்டு கொடுங்க கூட. வாட் இஸ் திஸ்? தேங்க்யூ. அனு, நீங்களே நல்லாவே தமிழ் பேசுகிறீங்க. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பல படங்களில் இவர் நடிப்பை பார்த்திருக்கிறோம். ஆனால் காயல் படம் ஒரு தந்தையாக நம் கண்முன்னே நிறுத்தும் கதாபாத்திரம். அழைக்கிறோம் ஐசக் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ப்ரோக்ராமுக்கு எல்லோரும் வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒரு சோஷியல் காஸ் கமிட் ஆகியிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது. அதனால் இது பண்ணதில் எனக்கு ரொம்ப, இதில் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ். நீங்கள் வந்து ஸ்பெஷலி மீடியாவோட சப்போர்ட்டு, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ மீடியா சப்போர்ட்டு, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் மேலே வர முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். இன்னும் இதை பற்றி நல்லா பாசிட்டிவாக நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து யோசிச்சு பாருங்களேன், பீச் ஓரமாகவே போச்சு. அப்படியே நம்ம வந்து எங்கன்னா பிக்னிக் போனோம், டூர் போனோம் அப்படின்னு யோசிச்சோம்னா பீச்சு அந்த மாதிரி இடங்கள் தான் யோசிப்போம். அந்த மாதிரி இடங்களாகவே தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஃபுல்லாகவே இந்த படம் ஃபுல்லாகவே அப்படியே ட்ராவல் பண்ணியே தான் எடுத்தோம். பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி, அந்த மாதிரி காரைக்கால், அந்த மாதிரி இடங்களில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அங்கே எல்லாமே வந்து எங்கள் தமயந்தி மேம் வந்து எங்களுக்கு வந்து லோக்கல் கார்டியன். அவங்க வந்து ஃபுல்லாக நாங்கள் எப்போ சாப்பிட்ணும், எப்போ தூங்கணும், எல்லாம் அவங்களே பார்த்துருவாங்க எங்களை. ஃபுல் டேக்கிங் கேர். டீச்சர் மாதிரி அவங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் அ பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். இப்போ இருக்கிற சோஷியல் சிச்சுவேஷன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கும். அது ஃபியூ பீப்புள் போய் ரீச் பண்ணால் கூட எங்களோட இந்த எஃபர்ட்டுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் காஸ் உள்ள ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ் ஜெசு சார், தமயந்தி மேம், all the technicians. I wish all the best for all the technicians and artists. இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு நான் விஷ் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ ஃபார் ஆல் கம்மிங் டு திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ.